ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் காலையில் வெடிக்குது. என்னென்னா வியானா வந்துட்டு இந்த வாரம் முழுக்க அநியாயம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அவங்களுடைய நேம் வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க இந்த மாதிரி தான் அந்த ஸ்கூலில் வந்து நடந்திருப்பாங்களா, அதை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. காலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா லெட்ரு சபரி உபரி ஒப்பாரி அப்படின்னு ஒரு லெட்ரு, விட்லருக்கு வந்துட்டு கொட்லரு பொக்லரு என்னன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கலாச்சி ஒரு வீடியோ இது பேப்பரு. அப்புறம் அவங்களுக்கு சாரின்னு சொல்லிட்டு போட்டாங்களான்னு தெரியல, பிரின்சிபலுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து விட்லர் இந்த மாதிரி பண்ணதுனால விட்லர் இவங்களுக்கும் இது போகுது ஜாலியாக. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தண்ணி ஏற்றி அவர் மேலே ஊற்றிடுறாங்க. அவர் ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியானவர் மேலே ஊற்றிடுறாங்க. இவருக்கு காண்டாயிடுச்சு, துரத்திட்டு வராரு, உள்ளே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி என்ன பண்ண, தண்ணி எடுத்து இவங்க மூஞ்சில் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பெட்டில் ஊற்றிட்டார். பெட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. இப்போ பிரின்சிபல் உள்ளே வர்றாரு. ஏன்னா வார்டன் அங்கே இல்லை, நல்ல வேலை இல்லைன்னா வார்டன் மேலே பழைய தூக்கி போட்டிருப்பாங்க. குளிக்க போயிட்டாங்க. அம்மா ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு வாம்மா, நிம்மதியாக அங்கேயாவது இருன்ற மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு சண்டை நடக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க வியானா, நீங்கள் கேரக்டரில் தான் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, உள்ளே உண்மையாகவே பண்ணுறீங்களா அப்படின்னு. இதில் வந்து சண்டை அப்படியே முற்றி போய் ஹரோராக்கு இந்த பக்கம் முட்டிக்குது. நீங்கள் வியானா நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, கிளாஸ்க்கு ஒழுங்காக வரமாட்டீங்க, அப்பப்போ வாஷ்ரூம் போகிறீங்க சார். இவங்க வந்தாங்கன்னா நாங்கள் கிளாஸ்க்கு வரமாட்டோம் சார், இவங்களை லிவிங் ஏரியாவில் உட்கார வைங்க சார், இல்லைன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு வரமாட்டோம், கிளாஸ்க்கு வரமாட்டோம் சார், நாங்கள் இங்கே தான் இருப்போம். அந்த பொண்ணு இப்படியே போகுது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எல்லாம் கரெக்டு, ஆமாம் அந்த பொண்ணு பண்ணுறதில்ல. பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்கணும், சரி அந்த பொண்ணு வெளியே வந்து தண்ணி மேலே ஊற்றிச்சு, நீ எதுக்கு பெட்டில் வந்து ஊற்றி விட்டேன்னு விக்ரம கேட்கணுமா இல்லையா? அதை வந்து ஏன் கேட்க மாட்டேங்குன்னு கேட்குறாங்க. வியானா பண்ணதை நான் தப்புன்னு, அதாவது தப்பு இல்லைன்னு சொல்ல வரல, தண்ணியை ஊற்றக்கூடாதுல்ல, நீங்கள் சரி வெளியில் பண்ணால் நீங்கள் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவர் ஊற்றும் போது அங்கேருந்து மைக்கு பத்திரன்றாங்க. அப்போது யாருமே அந்த கேரக்டரில் இல்லை. மைக்கு பத்திரம் பார்த்து இது பண்ணு பிரின்சிபல் சொல்கிறாரு. பிரின்சிபல் முன்னாடி தான் அவங்க ஊற்றுறாங்க. அப்போது இது உண்மையிலேயே ஸ்கூல் டாஸ்க் மாதிரியே போகுது இல்லையே. யாருமே கேரக்டர் ப்ளே பண்ணல, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க, கேரக்டராக பண்ணல. இதுதான் கொடுமை. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கை வந்து வடிவமைச்சிருப்பாங்க, அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸெல்லாம் யாரெல்லாம் தச்சிருப்பாங்க, இந்த பிக் பாஸ் வீட்டை வந்து எப்படிலாம் மாற்றிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கொடுக்குற ஜஸ்டிஸ் என்ன தெரியுங்களா, அந்த டாஸ்க்கை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறது. யார் பண்ணுற அந்த மாதிரி? வியானா, விஜய், பார்வதி, விக்ரம், கொஞ்சம் கமருதி நினச்சி பார்த்துன்னு இவங்க கானாவோட தங்கங்க லைட்டாக அவரோட காமெடி ஸ்கிரிப்டு, அமித் கொஞ்சம், வேறு யாரும் கிடையாது. என்னத்தை சொல்ல, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வியானாவோட விஷயங்கள் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக கோபத்தை தான் கலப்புது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா, இந்த டாஸ்கில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களை குறை சொல்கிறது, இது சொல்கிறது, மற்றபடி இவங்க கையிலேருந்து எந்த கண்டென்ட்டும் வராது. சூப்பர்ப்பா. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.